வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்போ வில்லி வந்துட்டு அந்த வில்லன்கள் 2 பேரும் வந்ததோட கேக்குறாங்க, நான் சொன்ன மாதிரியே கோவிலுக்குள்ள 2 ஆபத்தான பொருளை வச்சிட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு காளியம்மா, நீ சொன்ன மாதிரியே யாருக்கும் தெரியாம கொண்டு போய் வச்சுட்டோம். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இத கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சரி ஓகே, இப்பவே அந்த டிரைவர் பயலுக்கு போன் பண்ணி அவன் கிட்ட நான் மிரட்டுறேன். அவன் கண்டிப்பா பயத்துல போய் ஈஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் முத்துவும் சரி காளியம்மா, நீ என்ன பிளான் பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொன்னதோட காளியம்மா நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போனை பார்த்துட்டு என்ன இது அன்னோன் நம்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு அட்டன் பண்ணி யார் பேசுறது அப்படின்னு கேட்க, காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, அங்க பக்கத்துல டிரைவர் பையன் இருக்கானா, அவன்கிட்ட கொடு அப்படின்னு. மயிலு நேரா ஹீரோ கிட்ட சகல காளியம்மா பேசுறாங்க அப்படின்னு சொன்னதோட ஹீரோ போனை வாங்கி சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, காளியம்மா கேக்குறாங்க, என்ன கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப அட்டகாசமா நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிற போல. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்குமா? அந்த கும்பாபிஷேகம் நடக்க போறது இல்லடா அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு. காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த கும்பாபிஷேகம் நிக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். அந்த கோவிலுக்குள்ள 2 ஆபத்தான பொருளை வச்சிருக்கேன். அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கறது உனக்கு தெரியாது. அந்த கோவில் கும்பாபிஷேகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிக்க போகுது. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ற? உனக்கும் எனக்கும் தான் சண்டையை தவிர்த்து இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க? பொதுமக்கள் மேல கை வைக்காத. யாராவதுக்கு ஏதாவது ஆணிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். அப்போ காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, அத பத்தி எல்லாம் இப்ப எனக்கு கவலை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் உன் குடும்பமும் தான் எதிரி. அதனால உன் குடும்பத்தை நான் பழி வாங்குறதுக்கு இதனால யாரு பாதிக்கப்பட்டாலும் எனக்கு கவலையே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நினைச்சது நடக்க போகுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ இப்படி ஆபத்தான பொருளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ கண்டிப்பா வச்சிருக்க மாட்ட. என்ன நீ தேவையில்லாம மிரட்டுற. அப்ப வில்லி சொல்றாங்க, இந்த காளியம்மாவை பத்தி உனக்கு தெரியல. ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அது சரியா இருக்கும். நான் சொல்ற இடத்த போய் பாரு. அந்த இடத்துல இல்ல அப்படின்னா நீ என்ன நம்ப வேணாம். 2 பொருள்ல ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் உன்கிட்ட சொல்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சொல்லு. அப்ப காளியம்மா சொல்றாங்க, வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு கிரீன் கலர் பேக் இருக்கும். அந்த பேக்குக்குள்ள நான் சொன்ன பொருள் இருக்கான்னு போய் பாரு. அப்படி அந்த பொருள் இல்ல அப்படின்னா நீ நான் சொல்றது சும்மா அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பா பயந்து தாங்க ஆகணும். அப்போ ஹீரோ நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. மயிலு இத பார்த்துட்டு சகல என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா காளியம்மா சொன்ன இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு கிரீன் கலர் பேக் காளியம்மா சொன்ன மாதிரியே இருக்கு. அப்போ அந்த பேகுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அது ரொம்பவே ஆபத்தான பொருள். இத பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்ப காளியம்மா கேக்குறாங்க, என்னடா நான் சொன்ன பொருள் அங்க இருந்துச்சா அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இன்னொரு பொருளை எங்க வச்சிருக்க, மரியாதையா சொல்லு. அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருடா, நான் கண்டிப்பா இக்காரணம் முன்னிட்டு சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தனா நான் சொல்ற விஷயத்த நீ செய்யணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த ஊர் மக்கள் பொதுமக்களுக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ எந்த வகையிலயும் ஆபத்து வரக்கூடாது. இப்போ மரியாதையா சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, நான் சொல்ல மாட்டேன்டா. ஆனா நான் சொல்லணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லு. உனக்கு டைம் கொடுக்குறேன். கரெக்டா 9:45க்குள்ள நீ போயிட்டு உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன். ஊர் பொதுமக்களுக்கும் எந்த ஆபத்து வராது. அப்படி நீ உண்மையை சொல்லல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொன்னது நடக்கும். இது கேட்டதும் ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. காளியம்மா சொல்றாங்க, உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளயும் எனக்கு உன்னோட பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா போனை கட் பண்றாங்க. முத்த நேரா காளியம்மாளை பார்த்து, காளியம்மா, நீ எதுக்கு அவனுக்கு வந்துட்டு டைம் கொடுக்குற? இங்க பாரு, அந்த இடத்த சொல்லாம அவனுக்கு எப்படியோ போறானுங்க அப்படிங்கறத விட வேண்டியது தானே. நீ ஏன் சொல்ற அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்போதைக்கு நான் உண்மையை சொல்றது நல்லது கிடையாது.
ஏன்னா அவனை காலி பண்ணணும், அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, சரி ஓகே, நீ என்ன பிளான் பண்ணாலும் சரியாதான் இருக்கும். இருந்தாலும் அந்த டிரைவர் பையகிட்ட உண்மையை சொன்னது எனக்கு பிடிக்கல. அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயமா இருக்கு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா மயிலு கிட்ட அந்த காளியம்மா அவளோட வேலையை காமிச்சிட்டா. கோவிலுக்குள்ள ரொம்ப ஆபத்தான பொருளை வச்சிருக்கிறா. ஒரு ஆபத்தான பொருளை கண்டுபிடிச்சாச்சு, ஆனா இன்னொன்னு எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. கோவிலுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொன்னதோட மயிலு சொல்றாரு, சகல ரெண்டு பேரும் போயிட்டு கோவிலுக்குள்ள போய் தேடி பார்க்கலாம் வாங்க சகல அப்படின்னு. ரெண்டு பேருமே சேர்ந்து கோவிலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு எங்க பார்த்தாலுமே தேடி பாக்குறாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே அந்த ஆபத்தான பொருள் இல்ல. அப்போ ஈஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா மயிலு கிட்ட, சகல மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள தேடுறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒண்ணு இல்லத்த அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள என்னாச்சு? அப்ப மயிலு சொல்றாரு, ஒண்ணு இல்லத்த அப்படின்னு. ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துல கும்பாபிஷேகம் நடக்க போகுது, பூஜையில வந்து நின்னுங்க. மயிலு சொல்றாரு, சரிங்கத்தா நான் வரேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மயிலும் எங்க பார்த்தாலும் தேடிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்போ வில்லி இத பார்த்துட்டு இவனுங்க தேட ஆரம்பிக்கிறானுங்களே, அப்ப ஒருவேளை இவனுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சோ, இருந்தாலும் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படின்னு நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு மருமகளே? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இங்க வந்துட்டு நீங்க சொன்ன பொருளை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ கண்டிப்பா ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, ஓ அப்படியா? அவனுங்க கண்டிப்பா எப்படி தேடினாலும் அவனுங்க கையில அந்த ஆபத்தான பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியாவது கண்டுபிடிச்சு குடும்பத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறான் போல. ஆனா நான் வச்ச இடத்த பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. அப்படி இருக்கையில அவனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி மருமகளே, நான் நேரா அவனுக்கு போன் பண்றேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொல்லியும் அவன் தேடுவான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வில்லியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா வில்லி நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போனை பார்த்துட்டு அந்த காளியம்மா தான் போன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மயிலி சொல்றாரு, சகல நம்ம தேற்ற விஷயத்த கண்டிப்பா சின்னத்த சொல்லிருப்பாங்க போல, அதனாலதான் உடனே கால் பண்றாங்க. சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி ஹீரோ கேக்குறாரு, சொல்லு அப்படின்னு. காளியம்மா கேக்குறாங்க, என்னடா நான் அந்த பொருளை எங்க வச்சிருப்பேன் அப்படின்னு நீ எங்க பார்த்தாலும் தேடுற போல. இங்க பாரு, நீ என்ன அங்க பண்ணாலும் எனக்கு செய்தி வந்துரும் அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியாதா? நீ என்னதான் எங்க பார்த்தாலும் தேடினாலும் கண்டிப்பா அந்த பொருளை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் வச்ச இடம் எப்படி? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி கிட்ட போயிட்டு நீதான் அந்த உண்மையான சேதுபதி பேரன் அப்படிங்கறத ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த வகையிலயும் ஆபத்து வராது. உன் குடும்பத்தை பாதுகாக்கலாம். அதை விட்டுட்டு நான் உண்மையை சொல்ல மாட்டேன், என் குடும்பத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு நீ ஏதாவது முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கீங்க, கண்டிப்பா உன் குடும்பத்தை காப்பாத்தவே முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப காளியம்மா கேக்குறாங்க, என்ன ஒரே யோசனையில இருக்க போல, சொல்லு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு காளியம்மா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. காளியம்மா கேக்குறாங்க, உனக்கு 5 நிமிஷம்லாம் டைம் கிடையாது. இப்போ உடனே போயிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லு. ஏன்னா நான் சொன்ன பொருள் காலி ஆகுறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அப்போ ஹீரோ போன் அட்டன் பண்ணி நேரா மயிலு கிட்ட, இது மாதிரி நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு அந்த காளியம்மா சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல அவ சொல்றா அப்படின்னு நீங்க சொல்லிடாதீங்க சகல. கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க போய் உண்மையை சொன்னீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத்தை கண்டிப்பா வந்துட்டு மன்னிக்கவே மாட்டாங்க. மாமாவ கும்பாபிஷேகத்துல இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அப்புறம் இந்த கும்பாபிஷேகம் நின்னு போயிரும் சகல. நீங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, நீங்க உண்மையை சொல்லாதீங்க. எந்த இடத்துல அந்த ஆபத்தான பொருள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொன்னதோட அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல என்னோட சுயநலத்துக்காக நான் என் குடும்பத்தை பெரிய பிரச்சனையில மாட்டி விட முடியாது. நான் இப்பயே போயிட்டு அத்தை கிட்ட சொல்லிடுறேன். இங்க என்ன பண்ணாலும் அந்த காளியம்மாளுக்கு விஷயம் தெரிய வருது. அதனால கண்டிப்பா அந்த காளியம்மா சும்மா இருக்க மாட்டா. நான் போயிட்டு உண்மையை சொல்றேன். இதை கேட்டதும் அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சகல இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, கண்டிப்பா இதனால ரொம்ப பெரிய ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தை கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த விட மாட்டாங்க.
அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க நான் போய் சொல்லிதான் ஆகணும். அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சகல, அத்தையோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அத்தை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டாங்க மாப்பிள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத நான் பாத்துக்கிறேன். என்னோட சுயநலத்துக்காக நான் உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. காளியம்மா இன்னும் 5 நிமிஷம் தான் டைம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னா எப்படியாவது அந்த பொருள் இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போய் உண்மையை சொல்லிடுறேன். இது கேட்டதும் அந்த மயிலும், சரிங்க சகல, இதுல உங்களை நான் எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்தல. உண்மையை சொல்றதா இருந்தா போய் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா அந்த யாக பூஜை நடந்துகிட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. அங்க வந்துட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்களேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜா ஈஸ்வரி எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப வில்லி இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவன் உண்மையை சொல்ல வந்துட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா காரிக்கு இவன் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய போகுது அப்படின்னு அந்த வில்லிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள என்னாச்சு மாப்பிள, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த உண்மைய உங்ககிட்ட நான் சொல்லிதான் தான் ஆகணும். ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, இது மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும்ல. இது மாதிரி பரமேஸ்வரியோட உண்மையான பேரன் யாரு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியணும்ல. அது யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள நீங்க என்ன சொன்னீங்க, தெரியும்னு தானே சொன்னீங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட யாரு அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்றதா சொன்னீங்க. இப்ப என்னாச்சு மாப்பிள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை உண்மையான இந்த சேத்துபதியோட பேரன் யாரு அப்படின்னா அது நான் தான். இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, உண்மையான அந்த சேதுபதியோட பேரன் யாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் த, அது நான் தான். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா உன் மாப்பிள்ள இப்பதான்க்கா உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். சொல்றது கேளுக்கா, உண்மையான சேதுபதியோட பேரனே இவன் தான்க்கா. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. பரமேஸ்வரி நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோவை பார்த்து, ஐயா ஏன் இப்படி உளர்ற? இங்க பாரு ஈஸ்வரி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை ஈஸ்வரி, இவன் ஒன்னும் என்னோட உண்மையான பேரன் கிடையாது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை எதிரிங்க இந்த கோவிலுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு பொருளை வச்சுட்டாங்க. நான் மட்டும் உண்மையை சொல்லல அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால பாதிக்கப்பட போறது சாதாரண மக்கள் தான். நான் உண்மையை சொல்லிட்டா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன்னு சொன்னாங்க. அதாட்டு நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்ப இத்தனை நாளும் நீதான் உண்மையான அந்த சேதுபதியோட பேரனா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காது. என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வர வச்சு நீ வந்துட்டு கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக பிளான் பண்ணிருக்க. அப்போ இந்த கும்பாபிஷேகம் நடக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவத்துல அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லி இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேரா அவங்க அத்தைக்கு கால் பண்ணி, அத்தை நீங்க நினைச்ச மாதிரியே இந்த கும்பாபிஷேகம் நின்னு போயிருச்சு. அவன் அத்தனை பேருக்கு முன்னாடி வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிட்டான். அக்கா இந்த கும்பாபிஷேகமா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டா. இது கேட்டதும் அந்த வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இததான் நான் எதிர்பார்த்துட்டேன், நடந்துருச்சா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த காளியம்மனால எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.